நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாகலாம், ஐபிஎஸ் அதிகாரியாகலாம், ஒரு ரயில்வே எம்ப்ளாயி ஆகலாம், ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஆகலாம். ஆனால் நீங்க யாருக்காக ஆக போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க சம்பாரிச்சு உங்க அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி இதே மாதிரி ஒரு மேடையில நின்று சாதிச்சதை பேசுவதற்காக உங்களுக்கு ஒரு படிப்பு, அதற்காக ஒரு உழைப்பு அப்படின்னா அதற்காக இல்ல. கலியமுத்து சார் ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தார்ல, கலெக்டர் பங்களா, எஸ்பி பங்களா அப்படின்னு. நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா கலெக்டர் பங்களா ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு? கலெக்டர் நல்லா சம்பாதிக்கிறார்ல, என்ன சார் ஒரு 60,000 70,000 இருக்கு சம்பளம். 70,000 சம்பாதிக்கிறவருக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய கலெக்டர் பங்களா, கலெக்டர் காரு, அவர் வீட்டுக்கு ஒரு டிரைவர், ஒரு வாட்ச்மேன், செக்யூரிட்டி, மார்க்கெட் போறதுக்கு ஒரு பியூன் எல்லாரும் வச்சு கொடுத்துருக்காங்க. லாஜிக்கா 15,000 சம்பளம் வாங்குற எனக்கு வீடு கொடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. நான் எனக்கு சொல்லல, ஆபீஸ் பியூன்ல இருக்கிற ஆட்களுக்கு. குறைவா சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு வீடு கொடுத்து அவங்களுக்கு வாழ்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த அரசாங்கம் நல்ல சம்பளம் வாங்குற நிறைய பவரை கையில வச்சிருக்கிற கலெக்டருக்கு எதற்காக கலெக்டர் பங்களா பெருசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நல்லா இருக்கு, தூத்துக்குடி நல்லாவே இருக்கட்டும். தூத்துக்குடியில ஒரு கலவரம், ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடியில கலவரம். எஸ்பி வந்து கலெக்டருக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, பயங்கரமா தடியடி போயிட்டு இருக்கு ரெண்டு பிரிவுக்கு, நான் வந்து ஷூட் பண்ணலான்னு இருக்கேன், அனுமதி கொடுங்க அப்படின்னு. அப்போ கலெக்டரோட வீட்டு அம்மா அங்க இருந்து வந்து, பைப்புல தண்ணி வரலையா, ரேஷன் கடைக்கு போகணுமா, புள்ளைய போய் ஸ்கூல்ல விடணுமா. ஒரு மாவட்ட ஆட்சியர் திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அவங்க மனைவியார் இதையெல்லாம் வந்து கலெக்டர் கிட்ட சொன்னார்னா அந்த மாவட்டத்தை ஆட்சி பண்ற கலெக்டருக்கு ஒரு பதட்டம் உருவாகும் தெரியுமா? அந்த பதட்டத்தை அந்த கலெக்டருக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் யோசிக்குது. அரசாங்கம் கலெக்டர் கிட்ட ஒரு டீல் போடுது. என்னன்னா, உனக்கு சம்பளம், உனக்கான வீடு, உன்னுடைய குடும்பத்துக்கான பாதுகாப்பு, உன்னுடைய குடும்பத்துக்கான உதவி, உனக்கான வாகனம், உனக்கான டிரைவர், அத்தனையும் இந்த அரசாங்கம் கொடுக்கும். இந்த மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான முடிவுகளை மட்டும் நிம்மதியாக எடு அப்படின்னு அரசாங்கம் கலெக்டருக்கு சொல்கிறது.